ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. குருவின் தாழ்பணிந்து இந்த பதிவை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய் பகவானின் அற்புதமான பெயர்ச்சி. இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த பதிவுக்கு போவோம். இந்த பதிவில் செவ்வாய் பகவான் மங்களக்காரகன், பூமிக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் கும்பராசியில் இருக்கார். சனி பகவானோட சேர்ந்துட்டு இப்போ 14/3/2024 21/4/2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 39 நாள் அவர் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். ஏற்கனவே மீன ராசியில் ராகு பகவான் உட்காந்துருக்கார். சூரிய பகவான் 13ஆம் தேதியிலேருந்து வந்துட்டார். இப்படி ஆக இந்த ராகு, சூரியன் அவங்களோட இந்த செவ்வாய் பகவானும் சேர்றார். அதாவது காலச்சக்கர தத்துவத்தின்படி 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம், இந்த இடத்துல இந்த 3 கிரகங்களும் கூட்டணி அமையிறது. அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ பதிவுக்கு போகலாமா? எனதுரிமை மிதுன ராசினியர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அற்புதமான செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. முதல்ல இந்த செவ்வாய் பகவான் மங்களக்காரகன், பூமிக்காரகன் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் பகை ருணர் ரோகாதிபதி, லாபாதிபதி. அதாவது உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குறவரே இவர் தான். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமானதுன்னா, சூரிய பகவான் சகாயாதிபதி, இந்த செவ்வாய் பகவான் பகை ருணர் ரோகாதிபதி. அப்படிங்கும்போது உங்கள் உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா, உங்களை விட சீனியர் பெரிய அளவில் இல்லாமல் நீங்கள் ஒரு சீனியராக இருப்பீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு தொழில் வியாபாரம் அப்படின்னா நீங்கள் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் நீங்கள் பெரிய எம்டியாக இருப்பீங்க. நீங்கள் தான் மேனேஜிங் டைரக்டர், அடுத்தது தான் மற்ற டைரக்டர்ஸ், அந்த மாதிரி இருப்பீங்க. எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முன்னேற்றம், அறிவுத்திறன், ஏன்னா புதன் ராசிநாதன், அதனால் உங்களுக்கு ஒரு இது இருக்கும். இதெல்லாம் பொதுவான அமைப்பு. ஜனனகால ஜாதகத்தில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு லாபாதிபதி வேறு. லாபாதிபதினா நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும். எப்படி அறிவுத்திறனோடு யோசித்து ஒரு வேலைகளை செஞ்சு ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது லாபத்தை கொண்டு வரும். யோசித்து செய்யணும், இந்த தொழில் நமக்கு ஒத்து வருமா அப்படின்னு. அந்த வகையில் இதுவரைக்கும் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு சில உயர்வுகளை கொடுத்தார். மனசில் சின்ன சின்ன குழப்பங்கள் கொடுத்தாலும் பூர்வீக சொத்துக்கள்லாம் சில பேருக்கு வந்திருக்கு. சில பேருக்கு ஒரு நல்ல நல்ல நிகழ்ச்சிகள்லாம் குடும்பத்தில் நடந்திருக்கு. உத்தியோகத்துலேயும் ஓரளவுக்கு பரவாயில்லை, தொழில் வியாபாரமும் ஓரளவுக்கு பரவாயில்ல. அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்போ எங்கே வரப்போகிறான்னு பார்த்திங்கன்னா, ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 10ஆம் இடம் அப்படிங்கும்போது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். இப்போ தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவெல்லாம் ரொம்ப கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும். கூடுதல் பொறுப்பு வரும். நிறைய இப்படிலாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், வேகம், இதெல்லாம் வரும். அந்த வேகத்தெல்லாம் நீங்கள் விவேகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். சரி, புதுசாக தொழில் தொடங்கலான் இருக்கேன், இந்த மாதம் கரெக்டாக அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நல்லபடியாக அமையும். நீங்கள் தாராளமாக இந்த நேரத்தை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஏற்கனவே ஒரு உயர்வு கிடச்சிருக்கு. இப்போ மன நிம்மதி உண்டாகும். அதே சமயம் உத்தியோகத்தில் கொஞ்சம் பொறுப்புகள் தேடி வரும். எப்படி அப்படின்னா, சக ஊழியர்கள்லாம் லீவில் போவாங்க, அந்த வேலையை நீங்களே பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் அற்புதமாக பார்த்து முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதனாலே நீங்கள் எல்லா வேலைகளையுமே நீங்களே அழகாக தன்னம்பிக்கையோடு செய்வீங்க. அதுக்குண்டான உயர்வுகள், அதுக்குண்டான அந்த இன்சென்டிவ் அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ டக்குன்னு முடியும். அதேமாரி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. குடும்ப உறுப்பினர்களெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. பேசுகிற வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முக்கியமாக வாகன பயணங்கள், ஏன்னா பரபரப்பாக இருக்கேன், சுறுசுறுப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு வேகமாக போகக்கூடாது. இந்த இடத்துல வேகம் அப்படிங்கிறத விட விவேகம் தான் முக்கியம். கவனமாக இருந்தேன்னா ரொம்ப நல்லது. எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக அமையுங்க. படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இப்போ ஒரு உற்சாகம் அதிகமாக இருக்கும். ஏன்னா நிறைய படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரும். அதிலேயாலே நல்ல மதிப்பெண்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ சிரத்தையாக நீங்கள் பண்ணுறதுனாலே உங்களுக்கு உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது அவங்களாம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது இந்த மிதுன ராசியை சேர்ந்த இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. அதாவது
தேவையான மருத்துவ செலவுகள் இருந்துன்னா அதெல்லாம் கரெக்டாக அந்த டயத்துக்கு எடுத்துக்கோங்க, அது போகிறோம். அது இல்லாமல் அந்த உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவே நல்லபடியாக இருக்கும். நண்பர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கைவிடாமல் ஒரு உதவிகளை செய்வாங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமான சூழ்நிலை இந்த 39 நாட்கள் செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுப்பார். எப்படி கொடுப்பார்னா, நீங்கள் பரபரப்பாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். அதாவது எந்த நேரத்துலையும் நீங்கள் சோம்பேறித்தனம் அதெல்லாம் கைவிட்டுட்டு நீங்கள் உங்களோட வேலைகளெல்லாம் கவனமாக இருந்து ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மீனராசியில் இருக்கும் செவ்வாய் பகவான் 39 நாட்கள் சூரிய பகவானுடன் ராகு பகவானுடன் இணைந்து அற்புதமான பலாபலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக அள்ளித் தருவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.